ஹலோ வணக்கம் நண்பா, சேனலில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த மேட்ச்சு பெரிய பில்டப்பு ரோக்கோ ஃபஸ்ட் மேட்ச்சில் எதுவும் பண்ணல, செகண்ட் மேட்ச்சில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. ஃபர்தராக ஆஸ்திரேலியா இந்த டாஸ் பண்ணாங்க. டாஸை வின் பண்ணி நாங்கள் பவுலிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. பிளேயிங் லெவன் பார்த்திங்கன்னா மேபி அந்தளவுக்கு சேஞ்சஸ் இல்லை. இந்தியா சார்பில் ரோஹித் சர்மா, கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங், முகமது சிராஜின் தான் இறங்கினாங்க. ஆஸ்திரேலியா ஆஸ்யூஷுவல் சேம் பிளேயிங் லெவனில் தான் இறங்கினாங்க. மிச்சல் மார்ஷ், டேவிஸ் ஹெட், மேத்யூ ஷாட்டு, இதேமாரி அலெக்ஸ் கேரி, இதேமாரி பிளேயர்ஸ் தான் இறங்கினாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணி பவுலிங் அப்படிங்கிறப்போ சர்ப்ரைஸாக இருந்தோம். பட் அந்தளவுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு பக்கம் ஜாஸ் ஹேசில்வுட்டு பிச்சு என்னமோ வீட்டில் போகிற மாரி ஸ்டெம்பர் பந்தில் போகிற மாரி ஜிங்கு சக்கு இன்னும் அவுட்டுன்னு வெளில வச்சு இல்லை ரோஹித் சர்மா வசமா நட்டனமாட விட்டுட்டாருங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணார் ரோஹித் சர்மா. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே செட்டில் ஆகிட்டார். செட்டில் ஆகி 97.73 ரன் எடுத்திருந்தார். ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்திங்கன்னா 75. அடுத்தது கில்லு வந்தார், அவுட் ஆனார். கில்லும் விராட் கோலியும் ஒரே பவுலர்கிட்ட விக்கெட்டு கொடுத்ததுக்கப்புறம் டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்தாருங்க நம்ம செல்லாக்குட்டி ரவுடி ஐயர். நாங்கள் சும்மா காட்டுன்னு காட்டினோம். 77 பாலுக்கு 61 ரன்னு, 79.22 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். ரோஹித் சர்மாவுக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்குள்ள பார்ட்னர்ஷிப் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மூவ் ஆகக்குள்ளே ரோஹித் சர்மா அன்ஃபார்ச்சுனேட்லி மிச்சல் ஸ்டார்க் பவுலிங்கில் விக்கெட்டு விட்டார். அது விக்கெட் டேக்கிங் பாலான்னு கேட்டால் மிச்சல் ஸ்டார்க்கே ஷாக் ஆனார், அப்படியாப்பட்ட பவுலிங்கு. பட் அதுக்கப்புறம் க்ரூஷியலான ஒரு ரன்னிங்லாம் அங்கங்கே பேஸ் கொடுத்தாங்க. அக்ஷர் பட்டேல் 44 ரன் அடித்தார். கேஎல் ராகுல் பெருசாக இன்னைக்கு பேட்டில் அவருக்கு படல, கொஞ்சம் டான்ஸ் ஆடினார். வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா சில பல கேள்விகள் இருந்தாலும் 24 ரன் அடித்தார். இருந்தாலும் அவர் மேலே கேள்விகள் இருக்குது. மேட்ச் லோஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் அவரும் கூட சொல்லலாம். பட் பவுலிங்கில் ஓகே அப்படின்னாலும் இன்னும் ஒரு 40-50 ரன் எடுத்திருக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 30 ரன் எடுத்திருந்தோம்னா இந்த டே இந்தியாவுக்கானதாக இருந்திருக்கும். பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, பவுலிங் எடுத்துக்கிட்டோம்னா மிச்சல் மார்ஷ் கேப்டன்ஷிப் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணார். கொஞ்சம் இல்லை நல்லாவே கேப்டன்ஷிப் பண்ணார். ஆனால் சுப்மன் கில்லுக்கு மேலே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்காது. அவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணுங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து. உங்கள் கருத்து என்னங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பட் கேப்டன்சி கொடுத்து ஓடிஐயில் என்ன தான் பேட்டர் நம்பர் 1 இருந்தாலும் கேப்டன்சிங்கிறது அங்கே விராட் கோலி இருக்கார், ரோஹித் சர்மா இருக்கார், இதேமாரி சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கூட இருந்துட்டு கேப்டன்சி க்ரூம் ஆகுறீங்க அப்படிங்கிற பொழுது ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஓகே, செகண்ட் மேட்ச்சு இந்த சீரீஸே வாஷ் அவுட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்தியா சைடு பார்த்திங்கன்னா சிராஜ் நல்லா பவுல் பண்ணார், அதேமாதிரி ஹர்ஷதீப் சிங்கும் பண்ணார், வாஷிங்டன் சுந்தர் நல்லா இம்பேக்ட் பண்ணார், அக்ஷர் பட்டேல் ஒரு பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி கான்ட்ரிபியூட் பண்ணார். அவங்கவுங்களால என்ன முடியுமோ அதை பண்ணார். நசீத் ராணாவை பற்றி எதுவும் பேச விரும்பலை. பட் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மிச்சல் ஸ்டார்க் வராரு, தூக்கிஷோர் வராரு, ஹேசில்வுட் வராரு, பிரெத்லிட் வராரு, ஜாம்பா வராரு. அந்தளவுக்கு பவுலிங் ஆப்ஷனே அவங்களுக்கு இல்லை. இருந்தாலும் வெரைட்டியாக கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்தியா தான் மேட்ச் வின் பண்ணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்து நல்லா கம்பேக் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அதுலேயும் ஆஸ்திரேலியாவில் சும்மா மேத்யூ ஷாட்டு அவர் அடிப்பாராங்கிறது தெரியாமல் அந்தளவுக்கு அடின்னு அடித்தார். கணேஷா அவர் ஒரு 30 பாலுக்கு 30 எடுத்தார் 100. இதில் கங்லி அவர் 61 எடுத்தது. ஓவன் அவர்லாம் எப்பா பொழந்துட்டாருங்க, மேட்ச்சை சீல் பண்ணி கொடுத்துட்டாருங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.